எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய எலெக்ஷன் முடிஞ்சதும் அரசியல் களம் எப்படி கொதிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த திரைக்கு பின்னாடி நடக்கிற தகவல் போர் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல ரொம்ப திட்டமிட்டு ஒரு பெரிய பிஆர் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதோட உண்மை பின்னணி என்ன? ஆதாரங்கள் என்ன சொல்லுது? வாங்க இந்த உண்மை சரிபார்ப்பு தொகுப்புல இத பற்றி விலாவாரியா பேசுவோம். நான் அமைதியாக இருந்தா அதுவே உண்மை என்று மக்கள் நம்பிவிடுவார்கள். இந்த வார்த்தைகள் சாதாரணமானவை கிடையாதுங்க. தன்னை பத்தி பரப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க ரஜினிகாந்த் சொன்ன ரொம்பவே அழுத்தமான வார்த்தைகள் இவை. யோசிச்சு பாருங்க, ஒரு உச்ச நட்சத்திரம் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா ஊடகங்களை சந்திக்கணும்? இந்த ஒரே வாக்கியமே சொல்லுது வதந்திகள் எவ்வளவு ஆபத்தானதுன்னு. பகுதி 1. எதிர்பாராத செய்தியாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய பரபரப்பான சூழல். அந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகான பரபரப்பான சூழலை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தொங்கு சட்டமன்றம் அமையலாம்னு சில கணக்குகள் சொல்லப்படுது. அந்த அரசியல் நிச்சயமற்ற தன்மை வந்த உடனே சில பிஆர் ஏஜென்சிகள் களத்துல இறங்கி ரஜினிகாந்திற்கு எதிரான நெகட்டிவ் பிரச்சாரங்களை தொடங்குறாங்க. இதோட உச்சகட்டமாதான் அவர் தன் வீட்ல அவசர செய்தியாளர் சந்திப்பை நடத்த வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டுச்சு. அடுத்து பகுதி 2. திட்டமிட்ட பிஆர் பிரசாரம், அதாவது அரசியல் வதந்தியின் பின்னணி. இந்த ஏஜென்சிகள் குறிப்பா என்னென்ன வதந்திகளை பரப்புனாங்க தெரியுமா? 3 முக்கியமான விஷயங்கள். 1. புதிய கட்சியான தவகைக்கு எதிரா ரஜினி லாபி செஞ்சாரு. 2. திமுக அதிமுக கூட்டணிக்கு அவர் தூதுவரா செயல்பட்டாரு. 3. புதிய முதல்வர் மேல அவருக்கு பொறாம. இந்த 3 சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ரஜினியோட மொத்த இமேஜையும் காலி பண்ண திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பக்கா ஸ்கெட்ச் இது. பகுதி 3. ரகசிய பேர வதந்திகள் முறியடிப்பு, உண்மை சரிபார்ப்பும் விளக்கமும். இந்த வதந்திகளோட உண்மையான முகத்திரையை கிழிப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ரஜினி குதிரை பேரம் பேசினாருன்னு பிஆர் நிறுவனங்கள் வதந்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனா நிஜம் என்ன? குளத்தூர் தொகுதியில தோத்து போன தன் 40 கால நண்பரான மு.க. ஸ்டாலின நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லதான் அவர் போயிருக்காரு. ஒரு 35-40 வருஷக்கால தனிப்பட்ட நட்ப அரசியல் லாபத்துக்காக எப்படி ஒரு ரகசிய கூட்டணியா திரிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுக்கு ரஜினி கொடுத்த பதிலடி ரொம்பவே ஷார்ப். நான் அந்தளவுக்கு தரம் தாழ்ந்து போகும் நபர் அல்ல. தன்னோட தனிப்பட்ட நேர்மை, நம்பகத்தன்மை, அப்புறம் அந்த 40 கால நட்போட புனிதம், இதுல அவர் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு இந்த ஒற்றை வரி காட்டுது. எந்த ஒரு அரசியல் கணக்குகளுக்காகவும் தன் மதிப்பை குறைச்சிக்க மாட்டேன்னு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த மாதிரி வதந்திகள் நம்மள மாதிரி வாக்காளர்களின் நம்பிக்கைய எப்படி பாதிக்கும்? இது வெறும் ஒரு தனிநபருக்கு எதிரான தாக்குதல் கிடையாதுங்க. தொங்கு சட்டமன்றம் அமையப்போது பின்னாடி ரகசிய பேரம் நடக்குதுன்னு சொல்லப்படுற இந்த ஜோடிக்கப்பட்ட கதைகள் இருக்கே, இது இந்த மாநிலத்தோட அரசியல் ஸ்திரத்தன்மை மேல மக்களாகிய நமக்கு இருக்கிற நம்பிக்கைய திட்டமிட்டு சீர்குலைக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் போர். பகுதி 4. விஜயின் வெற்றி குறித்து ரஜினிகாந்த் பொறாமை வதந்தியை தகர்த்தல். இப்போ அந்த 25 அப்படிங்கிற எண்ண கொஞ்சம் மனசுல வைங்க. இதுதான் ரஜினி முன்வெச்ச வாதத்தோட அடிப்படை. ரஜினிகாந்த்க்கும் புதிய முதலமைச்சர் விஜய்க்கும் நடுவுல இருக்கிற தலைமுறை இடைவெளி கிட்டத்தட்ட 25 வருஷங்கள். தான் அரசியல்லையே இல்லாதப்போ ஒரு புதிய தலைமுறை தலைவரை பார்த்து தான் ஏன் பொறாமப்படணும்னு அவர் கேக்குற கேள்வி அந்த வதந்தியோட லாஜிக்கே சுக்குநுற உடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம தவகையோடைய இந்த வெற்றிய ரஜினி எவ்வளோ ஆழமா மதிக்கிறாருன்னு பாருங்க. மத்தியில ஆள்ற ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டோட 60 கால பழமையான இரு பெரும் திராவிட கட்சிகளையும் எதிர்த்து போராடி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இதுன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் என்டிஆர் செஞ்ச சரித்திர சாதனைகளை விட இது மிக பெரியதுன்னு வெளிப்படையா பாராட்டியிருக்காரு. ஒருத்தர் மேல பொறாமையில இருக்கிறவங்க இப்படி பேசுவாங்களா? சான்ஸே இல்லல்ல. இதுவிட முக்கியமா அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான கோரிக்கையும் முன்வைக்கிறாரு. புதிய முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிற விஜய் தன்னை நிரூபிச்சு காட்ட மக்களுக்கு குறைஞ்சது 2 வருஷமாவது கால அவகாசம் கொடுக்கப்படணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. விஜய் வெற்றி பெற்ற உடனே அவர் வாழ்த்து சொன்னதையும் ஞாபகப்படுத்தினாரு. ஒரு புதிய தலைமையா அவர் எவ்வளோ மனசார வரவேற்கிறாருங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. சரி, பகுதி 5. தவறான தகவல் பரப்பிலும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் இறுதி பார்வை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா ரஜினி சொன்ன அந்த ஒரு விஷயம்தான். 60 வருஷங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டுச்சு. அந்த மாற்றத்தை கொண்டு வர விஜய் சரியான இடத்துல இருக்காரு. இந்த ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் மூலமா தன் மேல தொடுக்கப்பட்ட அத்தனை நெகட்டிவ் பிஆர் தாக்குதல்களையும் ரஜினி ஒரே அடியா தடுப்பு பொடியாக்கிட்டாரு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இது முடுக்க விரும்புறேன். எந்த செய்தியையும் அப்படியே மாற்றி புரட்டி போடும் அளவுக்கு திட்டமிட்ட பிஆர் பிரச்சாரங்கள் மலிந்துவிட்ட இந்த காலத்துல 40 கால தனிப்பட்ட அரசியல் நட்புகள் கூட இந்த வதந்தி இயந்திரங்களை தாண்டி நிலைத்திருக்க முடியுமா?
இது உண்மையாவே நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் சந்திப்போம். நன்றி.